யூதர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்றும் அதனால் தாங்கள் மட்டும் உயர்ந்தவர்கள் என்று கருதும் போக்கு நோவாவின் காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. எனவே யூதர்கள் தங்களை விட வளமாக வாழும் மக்களை கெடுப்பதையும் அடிப்பதையும் தங்களின் பிறவி குணமாகவே கொண்டிருந்தனர். இதையே பிரான்சிஸ் பேக்கன் எனும் ஆங்கிலேயர் 1625ஆம் ஆண்டில் தான் எழுதிய நியூ அட்லாண்டிஸ் எனும் புதினத்தில் யூதர்கள் தாங்கள் யாரை நத்தி வாழ்கிறார்களோ அவர்களையே கெடுப்பார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். யூதர்கள் நீர்வழி காலத்தில் குமரி கண்டத்திலிருந்து நாவாய் கட்டி வெளியேறி அனத்தோலியா அருகில் குடியேறியவர்கள். அப்போது தமிழரின் கடவுளர்கள் சிவனும் காளியும் மட்டும்தான். ஆசீவகம் நீர்வழிக்கு பிறகே முருகனால் தோற்றுவிக்கப்பட்டதால் சிவன் காளியை தவிர வேறு கடவுளர்கள் யூதர்களுக்கு தெரியாது. நீர்வழி காலத்தில் உருவ வழிபாடு இல்லையாதலால் இன்றும் யூதர்களுக்கு உருவ வழிபாடு இல்லை. யூதர்கள் தங்களோடு அன்றே எடுத்துச் சென்ற கடவுளாகிய சிவனே யூதர்களின் இன்றைய யகோபா என்ற யாக்கோவன் எனும் தட்சிணாமூர்த்தி. குறவர்களைப் போலவே யூதர்களும் தங்களுடைய கருப்பு ஆடையால் காளி வழிபாட்டை உறுதி செய்கின்றனர். அவர்கள் தங்களின் காளியை போர்க்கடவுளாகவும் மந்திர தந்திர கடவுளாகவும் கருதுவதால் உலகெங்கும் போர்களை உருவாக்கி மக்களை அழிப்பதையும் மந்திர தந்திரங்களுக்காக நரபலி கொடுப்பதையும் இன்று வரை கடைபிடிக்கின்றனர். யூதர்களின் மீது உலகம் இன்றும் சொல்லும் குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர்கள் காளிக்கு கொடுக்கும் நரபலியை. மகாபாரத போர் தொடங்கும் முன்பு அரவான் நரபலி கொடுக்கப்பட்டார் என்பதை இங்கு நினைவு கூர்க. யூதர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்று தவறாக கருதியதும் அவர்களின் பாலைவன வாழ்க்கையுமே இந்த பண்புகளுக்கான மூல காரணங்கள். யூதர்கள் எவ்வளவுதான் நவீனமடைந்தாலும் தங்களுடைய பழைய தகாத நம்பிக்கைகளை கூட உடும்பு பிடிப்போல் பிடித்துக் கொண்டுள்ள பிற்போக்குவாதிகளே என்பது வியப்பான செய்தி. யூதர்கள் காளியை தங்களது மானசீக கடவுளாக கருதுவதால் காளியின் வண்ணமாகிய கருப்பு உடையையே இன்றும் உடுத்துகின்றனர். அன்று அவர்கள் அணிந்திருந்த கருப்பு தலைப்பாகைக்கு பதிலாக இன்று அவர்கள் கருப்பு தொப்பியை அணிகின்றனர். நீர்வழி காலத்திற்கு முன்பு மனிதர்கள் முகம் அடிப்பதில்லை போலும். எனவே சாஸ்திர யூதர்கள் இன்றும் தலைமுடி திருத்துவதையும் முகம் அடிப்பதையும் செய்வதில்லை. இந்த அடையாளங்களை மகாபாரத சகுனி அப்படியே கொண்டுள்ளார் என்பது சகுனி ஒரு யூதன்தான் என்பதை அறுதியிட்டு கூறுகிறது. இந்தியாவில் உருவான எல்லா திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் சகுனி எப்போதுமே கருப்பு உடையோடும் கருப்பு தலைப்பாகையோடும் காட்சி தருவது அவர் ஒரு யூதர் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிறுவுகிறது. வணிக நோக்கோடு தமிழகம் வந்த யூதனே சகுனி என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிறுவிவிட்டோம். எனவே சகுனி யார் என்பதையும் அவனின் திட்டத்தையும் நன்கறிந்த கிருஷ்ணன் மகாபாரத போரை தடுக்க முடியாவிட்டாலும் தனது மதிநுட்பத்தால் பாண்டவரின் அழிவை தடுத்தார். ஆனாலும் இதுபோன்ற பல சகுனிகளால் இங்கு எதிர்காலத்தில் தொடர்ந்து அழிவு நேரும் என்பதை ஊகித்த கிருஷ்ணன் தனது காலத்திற்கு பிறகான காலம் யூதர்களின் காலமாக, அதாவது அழிவு காலமாக இருக்கும் என்பதை உணர்ந்து தனக்கு பிறகான காலத்தை யூதர்களின் மானசீக கடவுளான காளியின் பெயரால் கலியுகம் என்றே அழைத்தார். அவர் உணர்ந்தது போலவே கடந்த 4000 வருடங்களாக வட இந்தியாவுக்குள்ளும் தென்னிந்தியாவுக்குள்ளும் தொடர்ந்து ஊடுருவிய யூதர்கள் இங்கே மனு தர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் தீண்டாமையையும் உட்புகுத்தி இந்திய மண்ணின் மைந்தர்களை அழித்து வந்துள்ளனர் என்பதும், ஆசீவகம் புத்தம் போன்ற இந்த மண்ணின் மதங்களை உருத்தெரியாமல் அழித்தனர் என்பதும் கிருஷ்ணன் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி என்பதை நிறுவுகிறது.